நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பூமி நம்மளோடது மட்டும் இல்லை. நமக்கு முன்னாடி இந்த உலகத்தையே ஒரு ஈரணம் ஆட்சி செஞ்சு வந்திருக்கு. அந்த இனம் மென்மையானதாகவும் இருக்கல, அரக்கனாகவும் இருக்கல. அது இயற்கையோட இயற்கையா இருந்தது. சுமார் 230 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி இந்த பூமியில மனிதன் இல்லை, எந்த நகரமும் இல்லை, எந்த வித சட்டங்களும் இல்லை. ஆனா சத்தம் மட்டும் பயங்கரமா இருந்தது. அந்த இனத்தோட ஒவ்வொரு அடியும் சுமார் நிலத்தையே நடுங்க வச்சது. அந்த இனம் தான் டைனோசர். டைனோசர்னு சொன்னாலே அது ஒரு மிருகம் மட்டும் இல்லை, அது ஒரு குடும்பம், அது ஒரு இனக்கூட்டம், அது ஒரு ஆட்சி அமைப்பு. சில டைனோசர்கள் கோழி அளவுல சின்னதாகவும், சில டைனோசர்கள் 10 மாடி கட்டட அளவுல பெரியதாகவும் இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு டைனோசருமே ஒரே விதத்துல இல்ல, வெவ்வேறு விதத்துல இருந்தது. எல்லா டைனோசருமே அழிக்கிறதுக்காக மட்டும் இல்ல. அறிவியல் சொல்லுது டைனோசர்கள் மூளை இல்லாத மிருகங்கள் இல்ல, அவை கூட்டமாகவே வேட்டையாடும், குட்டிகளையும் பாதுகாப்பாக வளர்க்கும். ஒரு டைனோசர் காயம் அடைஞ்சிச்சுன்னா அடுத்த டைனோசர் அதுக்கு உதவி செய்யும், உதவி செஞ்சு அதை காப்பாற்றும். இது எல்லாமே டைனோசரோட எலும்புகள்ல இருந்து கிடைச்ச சாட்சிகள். இது ரொம்ப பேருக்கு தெரியாது. இந்தியா டைனோசார் வரலாற்றில் ஒரு முக்கிய நாடு. நம்ம தமிழ்நாட்டின் அரியலூர் மாவட்டம் கல்லணை சுற்றுப்பகுதி. ஒரு காலத்தில் அது சாதாரண நிலமில்லை, அது ஒரு தனி உலகம். அங்கே நடந்த வாழ்க்கை இன்று கற்பனை போல தோன்றலாம், ஆனா அது உண்மை. குஜராத், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, இந்தியாவின் பல பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட டைனோசார் முட்டைகள், காலடி சுவடுகள், பாறை எச்சங்கள் அனைத்தும் சேர்ந்தே சொல்லுது இது லேட் கிரிட்டேசியஸ் காலத்தின் உயிர் சான்றுகள். ஆனா இந்திய பாடப்புத்தகங்களில் இதுக்கு பெரிய இடம் கிடையாது. ஒரு பெரிய தவறான நம்பிக்கை என்னன்னா, டைனோசார்கள் ஒரே நாள்ல அழிந்துட்டுன்னு சொல்றது. அது முழு உண்மை இல்லை. இந்தியாவில் நடந்த டெக்கன் டிராப்ஸ் எரிமலை வெடிப்புகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நிறுத்தமே இல்லாமல். விஷவாயுக்கள் வானத்தை நிரப்பின, சூரிய ஒளி குறைந்தது, பூமி மெதுவாக குளிர்ந்தது. டைனோசார்கள் ஒரே நொடியில் அல்ல, மெதுவாக பலவீனமானார்கள். அப்புறம்தான் விண்கல், 10 கிலோமீட்டர் அகலம், மின்னலை விட பல மடங்கு வேகம். பூமி அதை எதிர்பார்க்கல. அந்த ஒரு நொடி காடுகள் எரிந்தது, வானம் கரிந்தது, உயிர்கள் சிதறின, ஒரு இனத்தோட ஆட்சி முடிந்தது. ஆனா இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அறிவியல் எல்லாமே தெரியும்னு சொல்லல, அது ஒத்துக்கிறது. இன்னும் எல்லாம் புரியலன்னு சொல்லுது. சில பழமையான சிற்பங்கள், சில குகை ஓவியங்கள், விளக்க முடியாத சில வடிவங்கள், அவையெல்லாம் தவறான புரிதலா அல்லது மறந்து போன வரலாறா? அறிவியல் இல்லைன்னு சொல்லல, இன்னும் நிரூபிக்கப்படவில்லை என்று சொல்லுது. அது பெரிய வித்தியாசம். ஒரு நிமிஷம் உன் கண்களை மூடுங்க. இன்னைக்கு டைனோசார்கள் இருந்தா நகரங்கள் காகிதம் மாதிரி சுருண்டு போகும். மனிதன் உணவு சங்கிலியின் மேல் இருக்க மாட்டான். ஆயுதங்கள் போதாது, சட்டங்கள் பயனில்லை. ஆனா ஒரு உண்மை, அவைகள் எக்கோசிஸ்டமை சமநிலையில் வைத்திருக்கும். மனிதன்தான் அதை கெடுப்பான். டைனோசார்கள் பூமியை அழிக்கல, பூமிதான் அவர்களை மாற்றிக்கிட்டது. அதே பூமி இன்னைக்கு மனிதனை அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்கு. டைனோசார்கள் அழிந்ததால நாங்க வந்தோம். நாங்க அழிந்தா இது கதை அல்ல, கணிப்பும் அல்ல, இதுதான் வரலாறு.